ஃப்ரெண்ட்ஸாக இருந்து லவ் பண்ணி கப்பிள் ஆகி செம்ம கப்பிள்ப்பா அப்படின்னு ட்ரெண்ட் ஆகி இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணால் கூட எங்களுக்குள்ள நட்பு தொடரும்னு அறிவித்த ஜோடி தான் ஜிவி பிரகாஷ் சைந்தவி ஜோடி. இவங்க ரெண்டு பேரோட சாங்குக்கு தனித்தனியாக ரசிகர்கள் பட்டாளம் இருந்தால் கூட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடும்போது அந்த சாங்கே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க தான் ரொம்ப அதிகம். செம்ம வாய்ஸ்பா ரெண்டு பேருக்கும், இந்த மாதிரி ஒரு பேர் அமையிறது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொன்னவங்களுக்கும் இவங்க டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற செய்தி கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இந்த டிவோர்ஸுக்கு பலருமே பல ரீசன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னா கூட ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இதுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல. இவங்க டிவோர்ஸ் பண்ண டைம்ல ரொம்ப ஃபெமிலியரான ஆக்டர்ஸுமே டிவோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு லிஸ்ட்ல இவங்களும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ரசிகர்கள். சைந்தவி மற்றும் ஜிவி பிரகாஷுக்கு டிவோர்ஸ் நடக்கிற டைம்ல ஜிவி பிரகாஷ் அவர்கள் பேச்சுலர் படம் பண்ணியிருந்தாரு. பேச்சுலர் படத்துல அவங்களுக்கு பேரா திவ்யா பாரதி நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல கொஞ்சம் ரொமான்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வராம இருந்தா சரிதான் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இந்த டிவோர்ஸ் நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா திவ்யா பாரதி தான் இந்த டிவோர்ஸுக்கான காரணமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம திவ்யா பாரதி அவங்களுக்கே டைரக்டா போய் மெசேஜ் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க ரொம்ப நல்ல பேர் தெரியுமா, ப்ளீஸ் அவங்க லைஃபை விட்டு போயிடுங்க, நீங்க உங்களோட லைஃபை கெடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு கான்செர்ட் நடந்துச்சு. அந்த கான்செர்ட்ல ஜிவி பிரகாஷ் அவர்களும் சைந்தவி அவர்களும் பாடியிருப்பாங்க. ஸோ என் ஆயுள் ரேகை நீயடி அப்படின்ற மாதிரி லைன்ஸ் வரும். அந்த வரிகளில் ரசிகர்கள்லாம் மூழ்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அந்த இடத்துல ஜிவி பிரகாஷ் சைந்தவி கஷ்டப்பட்டாங்களோ இல்லையோ, அவங்கள பார்க்குற ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. தயவு செஞ்சு நீங்கள் மறுபடியும் சேர்ந்துருங்க ப்ளீஸ் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் கிங்ஸ்டன் படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆச்சு. இந்த கிங்ஸ்டன் படத்தில் மறுபடியும் ஜிவி பிரகாஷ் அவங்களும் திவ்யா பாரதி அவங்களும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வெளிவந்ததுமே அந்த படத்துடைய டீசர் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த கிங்ஸ்டன் படம் என்னதான் கடல் சார்ந்த படமா இருந்தா கூட இவங்களுக்குள்ள நிறைய ரொமான்ஸ் காட்சிகள் பேச்சுலர் படம் மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம இன்னுமே இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. சைந்தவி தான் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. திவ்யா பாரதி அவங்களுக்கு இன்னுமே நெகட்டிவிட்டி ரொம்பவே அதிகமாச்சு. இது குறித்து இப்போ கிங்ஸ்டன் மூவி பத்தின பேட்டியில ஜிவி பிரகாஷ் மற்றும் திவ்யா பாரதி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. அதுல திவ்யா பாரதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. சைந்தவி ஜிவி பிரகாஷ் ரொம்பவே ஒரு நல்ல ஜோடி. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவங்க கான்செர்ட்டை நானும் பார்த்தேன். அந்த சாங்ஸில் அவங்க ரொம்பவே நல்லா பாடியிருப்பாங்க. இதை பார்த்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, யாருமே என்ன இனிமேல் டார்கெட் பண்ண மாட்டாங்க, இனிமேல் என் மேலே நெகட்டிவிட்டி வராது அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் அது எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இப்போ இன்னும் நெகட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க செம்ம கப்பிள்ஸ் தெரியுமா, தயவு செஞ்சு உள்ள நுழையாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மையாவே எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. இதுல பெண்கள் தான் என்ன பயங்கரமா டார்கெட் பண்றாங்க. ஏன் நான் மறுபடியும் ஜிவி பிரகாஷ் அவர் கூட படம் பண்ணேன் அப்படின்னா, பேச்சுலர் படத்துல எங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த படத்துக்குமே எனக்கான வாய்ப்பா அமைஞ்சிச்சே தவிர வேற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜிவி பிரகாஷ் சைந்தவி இவங்க ரெண்டு பேரை பார்த்தா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவங்க ரெண்டு பேர் சேரணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் டேட்லாம் பண்ணல, எங்கள் கூட எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை, அவங்களையே நான் ஒர்க்கிங் டைமில் தான் பார்க்குறேன், ஷூட்டிங் டைமில் மட்டும் தான் பார்க்குறேன், வெளியில் எந்த அவுட் சைடுமே நாங்கள் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரிவியல் பண்ணியிருக்கிறாங்க. கிங்ஸ்டன் மூவி பற்றியுமே என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த திவ்யா பாரதி அவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு, இவங்க எனக்கு பேச்சுலர் படத்தை ஹிட் பண்ணி கொடுத்தாங்க, ஸோ இந்த ஹிட் பண்ண ஒரு காம்பினேஷன் இந்த கிங்ஸ்டன் படத்தையும் ஹிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் நம்பினேன். ஏன்னா இந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஸோ அதனால தான் நான் திவ்யா பாரதியை ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை தவிர வேற எந்த ரீசனுமே இல்லை அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே எது எப்படி இருந்தாலும் ஜிவி பிரகாஷ் சைந்தவி பேர் மறுபடியும் ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க.